வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் அரப் கண்ட்ரியான கத்தார் மேல பாம்பு போடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு சில பில்டிங் மேல பாம்பு போடுறாங்க. இந்த பாம்பு போட்டதன் விளைவா மிடில் ஈஸ்ட்ல பெரிய ஒரு பதட்டம் உருவாகுது. இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் அப்படி ஒரு பெரிய பகையெல்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனாலும் ஏன் இஸ்ரேல் கத்தார் மேல பாம்பு போட்டாங்க அந்த விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு பிரச்சனையால அமெரிக்கா அரபு நாடுகள் மத்தியில அவங்களோட நம்பிக்கையை இழந்து நிக்கிறாங்க. இனி அரபு நாடுகள் அமெரிக்காவை நம்புவாங்களா, இப்ப நம்புற அளவுக்கு பின்னாடி நம்புவாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குன்ற இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்க்கும்போதுதான் அமெரிக்காவோட டபுள் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோக்கள், இது போன்ற உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இருக்கிற பகை உலகம் தெரிஞ்சது. ஹமாஸ் இயக்கத்தை நாங்க அழிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு காசா சிட்டி மேல இஸ்ரேல் பயங்கரமான ஒரு தாக்குதலை தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சாப்பாட்டுக்காக நிக்கிற மக்கள் மேல அட்டாக் பண்றாங்க. அப்பாவி பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கில் தினந்தனமும் கொல்லப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை காப்பாத்துற நோக்கத்துல அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் கத்தார்கிட்ட சொல்லி கத்தார் அமெரிக்காட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா கத்தாரும் அமெரிக்காவும் மிக 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 நெருக்கமான நாடுகள். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஏர் பேஸே கத்தார்ல இருக்கு. அதாவது பல்லாயிரக்கணக்கான மிலிட்ரி சோல்ஜர்ஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கத்தார்ல வார் பேஸ்ல இருக்கிறாங்க. கத்தார் மேல ஒரு குண்டு யார ஏதாவது ஒரு நாடு போடணும்னு நினைச்சா அமெரிக்காவுக்கு தெரியாம போடவே முடியாது. எப்படி அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடும்? ஏன்னா அவங்களோட வார் பேஸ் இருக்கு, அவங்க சோல்ஜர் இருக்கு, அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு எல்லாமே அங்க இருக்குது. ஸோ அதனால அமெரிக்காவும் கத்தாரும் மிக 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 நெருங்கிய நட்பு நாடுகளா இருக்கிறதுனால கத்தார் கிட்ட சொல்லி அரபு நாடுகள் எல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காட்ட இந்த போரை நிறுத்த சொல்லி பேசுறாங்க. அது மாதிரி பேசுறப்போ அப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்க கத்தார் கிட்ட, நீங்களே வேணா ஆர்கனைஸ் பண்ணுங்க, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி கத்தார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அரேஞ்ச் பண்றாங்க. இந்த அரேஞ்ச் பண்றதுக்காக இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை முன்கூட்டியே பேசுறதுக்காக இந்த ஹமாஸ் இயக்க தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து கத்தாரோட தலைநகர் தோஹால ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒண்ணு கூடுறாங்க. உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற நேரத்துல இஸ்ரேல் என்ன பண்றாங்க, அங்கே இருந்து ஒரு ஃபிளைட்டர் ஜெட்ல பாம்பு போடுறாங்க. அந்த பில்டிங் மேல 6 பேர், கத்தாரோட செக்யூரிட்டி ஆபீசர் உட்பட 6 பேர் இறந்து போறாங்க. இந்த 6 பேர்த்துல ஹமாஸ் இயக்கத்தோட லோ லெவல் லீடர்ஸ் நிறைய பேர் இதுல அடக்கும். இந்த சம்பவத்தை பார்த்து மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கத்தார்ன்றது அமெரிக்காவோட எந்த அளவுக்கு நெருக்கமான நாடுன்னு உலகம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நாடு தான். கத்தார் ரைட் ஹேண்ட்னா இஸ்ரேல் லெஃப்ட் ஹேண்ட், கத்தார் லெஃப்ட் ஹேண்ட்னா இஸ்ரேல் ரைட் ஹேண்ட் அமெரிக்காவுக்கு. அந்த அளவுக்கு நெருக்கமான நாடுகள். கத்தார்ல ஏர்பேஸ் வச்சிருக்க அமெரிக்காவுக்கு தெரியாம இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அரபு நாடுகள் எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த கத்தார் அரசாங்கம் பெரிய அளவு கொந்தளிச்சுட்டாங்க. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கு நேரடியான எந்த பகையும் கிடையாது, தேவையில்லாம இஸ்ரேல் எங்களை சீண்டிட்டாங்க, இது சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது. அதாவது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது முன் அறிவிப்பு இல்லாம தாக்குதல் நடத்தக்கூடாது, எந்த பேஸும் இல்லாம தாக்குதல் நடத்தக்கூடாதுன்றது விதி. அந்த விதியை இவங்க மீறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது கத்தாரோட இறையாண்மையை கேள்விக்குறியாக்குற ஒரு செயல். இது கத்தாருக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு, எங்க நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, பாதுகாப்புற உரிமை கடமை எங்களுக்கு இருக்கு, நீங்க எப்படி எங்க நாட்டு மேல சம்பந்தமே இல்லாம நீங்க தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொந்தளிச்சுட்டாங்க. சம்பவத்துக்கு இஸ்ரேல் இந்த சம்பவத்தை, இந்த தாக்குதலை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது நாங்க தான், இதற்கு முழு பொறுப்பையும் நாங்கள் ஏத்துக்கிறோம்னு இஸ்ரேல் பகிரங்கமா அறிவிச்சாங்க. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்துக்கு கத்தார் முழுமையா ஆதரவு தர்றாங்க, அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சொகுசு வசதிகள்லாம் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஸோ அவங்க நிதி உதவியிலேருந்து எல்லா வசதியுமே கத்தார் செஞ்சு தராங்க. இதை நிறுத்தணும், இதை நிறுத்தலைன்னா அதை நிறுத்த வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு அவங்களை உங்க நாட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, இல்ல லீகலா ஆக்ஷன் எடுங்க, இல்லைன்னா அந்த ஆக்ஷனை நாங்க எடுப்போம்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை பத்தி அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்திற்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நாங்கள் எங்களுடைய தாக்குதல் இது கிடையாது, இந்த தாக்குதல் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட தனிப்பட்ட முடிவு, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் இதை பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு, எங்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி ஐ ஆம் அன்ஹாப்பின்னு 3 தடவை சொல்றாரு.
இது எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது. நான் இந்த சம்பவத்தால ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். கத்தார்ன்றது எங்களோட நெருங்கிய நட்பு நாடு தான். இஸ்ரேல் கத்தார் அடிச்சா என்னால ஏத்துக்க முடியல. நீங்க ஹமாஸ் தலைவர்களை கொல்றது நீங்க எடுத்த முயற்சி எல்லாம் சரிதான். உங்க நாட்டுக்கு எதிரி அவங்க, நீங்க ஒரு கொல்ல நீங்க ட்ரை பண்றீங்க. ஆனால் அதற்காக நீங்கள் கத்தாரின் மேல் தாக்குதல் நடத்துறதை ஏத்துக்க முடியாது, அது மட்டும்தான் தவறுன்னு சொல்லி இஸ்ரேல் மேல டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, அடி பட்டும் படாமையும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பேசாம இஸ்ரேலை முழுசா அவரால் எதிர்க்கவும் முடியல, கத்தாரை முழுசா ஆதரிக்கவும் முடியல. அதே நேரத்துல ரெண்டு பேருக்கு நடுப்பர் பேலன்ஸ் பண்ணதான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கத்தாரோட பிரைம் மினிஸ்டரை அழைச்சு தன்னோட வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. ஸோ இதுக்கும் அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது எங்களோட ஆக்ஷன் கிடையாது, முழுக்க முழுக்க இஸ்ரேலோட ஆக்ஷன் சொல்ல தெளிவுபடுத்துறாரு. கத்தார் மேல இனி ஒரு தாக்குதல் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லி உறுதியளிக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் வெள்ளை மாளிகையிலேருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது. அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாஹு கால் பண்ணி 2 தடவை இன்னைக்கு பேசினாரு. 2 தடவையும் ஹீட்டர் ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோபமா பேசினாருன்னு சொல்லி ஒரு ரிலீஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு நம்பத்தகமான தகவல்ன்றது தெரியல. இந்த சம்பவத்தை பத்தி ஐநா சபையோட பாதுகாப்பு சபை கூடி விவாதிப்பதற்காக எல்லா நாடுகளும் கூடினாங்க. அதுல கத்தார் மேல் நடந்த தாக்குதலை பத்தி கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல ஐநா சபையில எப்பயெல்லாம் இஸ்ரேலுக்கு பிரச்சனை வருதோ அப்பையெல்லாம் ஆபத் பாந்தவனா கை கொடுத்து தூக்கி விடுற அமெரிக்காவே இந்த இடத்துல ஐநா சபையில இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. கத்தாரின் மேல் நடந்த தாக்குதலை கண்டிக்கிற தீர்மானத்துல அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களி சொல்லி. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிரச்சனையில ஐநா சபையில இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னு தானே கேக்குறீங்க. ஆக்சுவலா பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்தியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. ஆனால் நடுவுல ஒரு 10-15 வருஷமா இந்தியா இஸ்ரேல் கிட்ட இருந்து நிறைய ஆயுதங்கள் வாங்குறதுனாலையும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகள் அதிகமானதுனால இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஓட்டு போறதில்ல, நடுநிலை வச்சுட்டு போயிடுவோம். ஸோ இதான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த தீர்மானத்துல கத்தார் மேல நடந்த இந்த தாக்குதலை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணியிருக்காங்க. கத்தாரோட இறையாண்மை மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் இதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா இந்தியா பல வருஷங்களுக்கு பிறகு இந்தியா இப்பதான் இஸ்ரேல் மேல ஐநா சபை எடுத்து வந்திருக்க ஒரு கண்டன தீர்மானத்துக்கு இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேல் கத்தார் மேல குண்டு போடும்போது கத்தார்ல இருக்கிற அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸுக்கு தெரியாம எப்படி இது நடந்திருக்கும், இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா தெரிஞ்சே வேணுக்குன்னே தெரியாம சொல்லாம விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. பட் ஆனா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சம்பவம் எனக்கு நடக்க போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது. தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட செக்ரட்டரி மூலமா கத்தாரோட செக்ரட்டரிக்கு நாங்க இந்த தகவலை பாஸ் பண்ண ட்ரை பண்ணோம், ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் கத்தார் என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க போய் எங்களுக்கு தாக்குதல் முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சுதான் இந்த தகவலே தெரியும். தாக்குதல் எல்லாம் முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு இந்த தகவல் தெரிஞ்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம், தாக்குதல் நிறுத்த முடியுமா என்ன, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்றாங்க. அமெரிக்காவோட மிக நெருங்கிய நட்பு நாடான கத்தார் மேலேயே அமெரிக்காவோட இன்னொரு நட்பு நாடான இஸ்ரேல் குண்டு போடுறத அமெரிக்காவோட தடுக்க முடியல. அப்படின்னா அமெரிக்காவோட எதிரி நாடு போட்டா கூட பரவாயில்ல, அமெரிக்காவோட இன்னொரு நட்பு நாடு குண்டு போடுறாங்க, இதை தடுக்கிறது கூட அமெரிக்காவோட முடியலன்னா அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற அளவுக்கு கத்தாரும் சரி மற்ற அரபு நாடுகள் இதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அமெரிக்கா இப்போ கையேறு நிலையில இஸ்ரேலுக்கும் முழுசா சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, கத்தார் மேல தாக்குதல் நடத்துறது தப்புன்னு உலகமே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதையும் நம்ம சப்பக்கட்டு கட்டணும்னா உலகம் முழுக்க அமெரிக்காவோட டபுள் ஸ்டாண்ட் இருந்து வெளியில வந்துருங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேலை முழுக்க முழுக்க அவங்களால கைவிடவும் முடியல, கத்தாரை முழுக்க முழுக்க ஆதரிக்கவும் முடியல. ஸோ இந்த இரட்டை வேடம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்போ ஆக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்க இருந்த ஒரு அணு ஆயுதங்கள் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்க இருந்த சமயத்துலதான் இஸ்ரேல் ஈரான் மேல குண்டு போட்டாங்க. குண்டு போட்டு அப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்க இருந்த பேச்சுவார்த்தையை காலி பண்ணாங்க. அடுத்ததா இப்போ கத்தார் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக சமரசம் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்காக பேச்சுவார்த்தைக்காக ஏற்பாடு பண்றாங்க. எங்க பேச்சுவார்த்தை நடத்தினா பிரச்சனையை சுமூகமா முடிஞ்சிருமோன்ற ஒரு பயத்துல இஸ்ரேல் என்ன பண்றாங்க, மறுபடியும் இப்ப கத்தார் மேலே தாக்குதல் நடத்துறாங்க. சோ இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை. அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கு காசால இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் எல்லாரையும்
அனைவரையும் அடிச்சு துரத்திட்டு இல்ல கொன்னு முடிச்சிட்டு ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இருந்தா தானே பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஹமாஸ் ஒரு இயக்கமே இல்லாம பண்ணிட்டு பாலஸ்தீனியர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே வர முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு முழுக்க முழுக்க அந்த ஏரியா முழுக்க ஒரு இஸ்ரேலோட ஒரு பகுதியை அறிவிக்கணுன்றது அவங்களோட திட்டமா இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணிய கத்தார் மேலேயே குண்டு போட்டதுனால இனி இந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஏற்பாடுகளை கத்தார் தொடர்ந்து செய்யுமா, இல்ல ஏற்கனவே நம்ம பட்டதெல்லாம் போதும் இனி நமக்கு இந்த பிரச்சனை வேணாம்னு ஒதுங்கி போகுமா, இல்ல கத்தாருக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்த உடனே மற்ற நாடுகள் யாராவது இனி சமாதான முயற்சிக்கு தான் எடுப்பாங்களா? சமாதான முயற்சியில அமெரிக்காவுக்கும் இஷ்டம் இல்ல, இஸ்ரேலுக்கும் இஷ்டம் இல்லைன்றது தெளிவா தெரியுது. வெளி பேச்சுக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும்னு சொல்லி 1000 தடவை சொன்னாலும், ஆனால் உண்மையிலேயே சமாதானத்தை பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல விருப்பம் இல்லையோ அப்படின்றதுதான் பொலிட்டிக்கல் அப்சர்வர்களோட கருத்தா இருக்குது. இந்த வீடியோவோட முடிவில் உங்களை நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த சம்பவத்தை அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா, முடியாதா? டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சிருந்தா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாஹு கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்க முடியுமா, முடியாதா? முடியும் நினைச்சாலும் உங்க கருத்தை சொல்லுங்க. இல்லைங்க டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் பெஞ்சமின் நெத்தனியாஹு கேட்டிருக்க மாட்டாருன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதையும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உலக தகவல்களை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது விருப்பமா கேட்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.